ஒளி வீசும் தீப்பந்தம் விரட்டும். والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا பண்றது பைக்கில் கார்பெட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஏன்னா பைக்கு வந்து மைலேஜ் தரல, அதுமாரி அழுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கார்பெட்டர் இதை வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து போட்டோன்னு சொன்னால் ஒரு நல்ல வண்டி மைலேஜ் கிடைக்கும். அதோட வந்து நல்ல ஸ்பீடு, ரெண்டாவது வந்து அடைப்பு இல்லாமல் நிற்காமல் அது பாட்டுக்கு வண்டி நல்லா ஃப்ளோவாக போகும். அதுக்கு மெயின் வந்து இந்த பெட்ரோல் சர்க்குலேஷன் ஆகிறதுல உள்ள இந்த விஷயந்தான். சரியா? புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை சொல்கிறேன் பாருங்க. இந்த பகுதி வந்து இன்ஜினுக்கு போயிடும். இந்த பகுதி வந்து இன்ஜினுக்கு போயிடும். இந்த பகுதி இருக்கு பாருங்க, இது வந்து இதுதான் வந்து மேலே இருந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆசிலேட்டரு பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இது வந்து மேலே எடுத்து கொடுக்கும். அப்போ வந்து பெட்ரோல் அதிகமாக போச்சுன்னா ஸ்பீடாக போகும், பெட்ரோல் கம்மியாக போச்சுன்னா மெதுவாக போகும். அதை வந்து செய்கிறது இந்த டூல்ஸ். இதுதான் வந்து என்ன செய்யணும், பெட்ரோலை அதிகப்படுத்துறது குறைவாக கொண்டு போகிறது எல்லாமே இந்த டூல்ஸ் தான். இதில் ஒரு கம்பி இருக்கும், உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆசிலேட்டரை முறுக்கும் போது இது மேலே வரும். அப்போ பெட்ரோல் அதிகமாக போகும். அதிகமாக போகும்போது இன்ஜின் ஸ்பீடாகவும் அப்போ வந்து வண்டி ஸ்பீடாக போகும். இதுதான் ஆசிலேட்டருடைய மெத்தடு. இப்போ என்ன செய்யணும், இதில் சில நேரத்தில் அடைச்சிக்கிடும். என் வண்டிக்கு வந்து இதில் தான் அடைச்சிக்கிட்டுச்சு. அடைச்சி ஆசிலேட்டரு வயரு வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை மாற்றிட்டு இதை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நானே உட்காந்து சர்வீஸ் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காண்டி சில விஷயங்கள் நம்மளே தெரிஞ்சுக்கிறதால அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை வந்து போடுறேன் பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிக்கிறதும் பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பெட்ரோல் கொஞ்சம் பிடிச்சி அதில் ஊற்றி அதில் போட்டு க்ளீன் பண்ணி, இது ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி இதை எடுத்துடணும். இது ஒரு விஷயம். சரியா? அதுக்கு வந்து இது வந்து பெட்ரோலு இன்ஜினுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தட். இது இந்த இருக்கு பாருங்கள். இதில் தான் வந்து பெட்ரோல் வந்து விழும். இந்த மேலேருந்து வரக்கூடிய பெட்ரோல் வந்து நேராக இதன் வழியாக உள்ளே வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக நேராக வந்து என்ன செய்யணும்னா இந்த டேங்கில் விழும். முதல்ல சின்ன டேங்க், இந்த டேங்கில் தான் விழும். இது எதுக்குன்னா, இதில் விழுந்து இதில் தூசி கீசி இருந்துச்சுன்னா அந்த டேங்குக்குள்ளே நிற்கும். ஒரிஜினல் பெட்ரோல் வந்து இது வழியாக என்ன செய்யணும்னா, இல்லை இந்த இருக்கு பாருங்கள், இது வழியாக இன்ஜினுக்கு போகும். ஒன்று வந்து இன்ஜினு ரெகுலராக வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்காண்டி ஒரு ஹோல்ஸு, இன்னொரு ஹோல்ஸ் வந்து நம்ம அதாவது அதிகமாக இன்ஜின் வந்து அதாவது ஆசிலேட்டரு அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு உண்டான 2 இது இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் இந்த பெட்ரோல் வந்து என்ன செய்யலாம், இன்ஜினுக்கு போகும். இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் அடைப்பட்டிருக்கும். இதெல்லாம் நான் டைட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஹோல்ஸ் அடைப்பட்டிருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்பேனர் வச்சு கழட்டிட்டு இதில் ஹோல்ஸ் இருக்கும், சின்னதாக இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆசிலேட்டர்லேயே வந்து ஒரு கம்பி இருக்கும் பாருங்கள், இந்த வயர் இருக்கும் பாருங்கள், இந்த வயரு ஆசிலேட்டர் வயரு. இதில் ஒரே ஒரு கம்பியை பிரித்து சின்னதாக அந்த நுனியை என்ன செஞ்சுக்கிறோம்னா அப்படி பிரிச்சுக்கிடணும். இருக்குல்ல, இந்த நுனியை அப்படி பிரித்து அதை வந்து இந்த ஹோல்ஸில் இதில் வச்சு என்ன செய்யணும்னா பெட்ரோல் ஊற்றி நல்லா கழுவணும். இதையும் இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டும், இது ரெண்டையும் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி, இது ரெண்டுனா எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி நம்ம கழுவிட்டு, அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பு இல்லாத மாதிரி என்ன செஞ்சோம்னா இது பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும்னா டைட் பண்ணி திரும்ப போட்டு நாம் டைட் பண்ணிக்கிட்டோம். சரியா? இது பாருங்கள், டைட் பண்ணியாச்சா? இப்போது இந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா,
இது இந்த இந்த நேப்பு இது இந்த பிளாஸ்டிக் எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டேங்கில் உள்ள பெட்ரோலுக்கு ஒட்டு மொத்தமாக இதுக்கு நேரடியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரும். இதுதான் ஃபில்டர். சரியா? இது எப்படி கொண்டு வருது, எப்படி இயங்குதுன்னு பாருங்கண்ணா. பாருங்க, ஒரு சின்னோண்டு ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா? அதை தெரியுதா உங்களுக்கு? ராக்கெட் மாதிரி இருக்கும் சின்னதாக. அதனுள்ள முன்னாடி உள்ள அந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் தான் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நினச்சிங்கன்னா அந்த பெட்ரோலை வந்து இன்ஜினுக்கு கரெக்டாக அனுப்பும். அதாவது இந்த இந்த இதுக்கு கரெக்டாக அனுப்பும். அது எப்படி பாருங்கள், இதை வந்து இந்த இதில் மாட்டிக்கிடணும். இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு உள்ளது. க்ளீன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. க்ளீன் பண்ணி உங்களுக்கு தெரியறதுக்காக போதும். இந்த டூல்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து இதில் போட்டுருணும். பாருங்க, இந்த இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன ஷேக்கிங் ஆகுதா? இந்த பெட்ரோல் வந்து இதில் வந்து பாருங்க, இந்த பெட்ரோல் வந்து இதில் நிரம்பின உடனே இது வந்து என்ன செய்யணும், போய் லாக் ஆகிடும். நிரம்பு குறைஞ்ச உடனே இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ பெட்ரோல் மேலேருந்து வரும். இதான் அதனுடைய மெத்தடு. இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும், அது சின்னதாக இருக்கும், ராக்கெட் மாதிரி. அது போயிடுச்சுன்னா அதை என்ன செய்யணும், மாற்றணும். அப்படி இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணி இதை போடணும். இதுதான் இதில் உள்ள மெத்தடு. சரியா? இது எல்லாமே பெட்ரோல் வச்சு கழுவி இதை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய மைலேஜ், நம்மளுடைய பைக்கு வந்து நல்ல மைலேஜ் தரும். அதே மாதிரி வந்து அந்த தூசி இதெல்லாம் அடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு இது வந்து கார்பெட் க்ளீன் பண்ணுறது. இது வந்து கடைகளில் பண்ணுறதா இருந்தால் இது 300 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட டூல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சும்மா நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டைமும் கிடைக்குன்னு சொன்னால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இதில் இப்போ பைக்கு வந்து ஆசிலேட்டருக்கு அதிகமாக பெட்ரோல் போடணும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் அதிகமாக போகும். டைட் பண்ணிங்கன்னா பெட்ரோல் கம்மியாக வரும். சரியா? இது ஒரு மெத்தட். இது இன்ஜினுக்கு நேரடியாக எப்போதும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்குள்ளது. இது வந்து நம்ம ஆசிலேட்டரு அதிகப்படுத்தும் போது குறைக்கிறது, அது சில இதில் டப்பு போய் நின்றும் அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து ரெகுலராக இன்ஜினுக்கு போய்கிட்டே இருக்கக்கூடிய பெட்ரோல். சரியா? அது 2 இது இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் என்னுடைய மேட்டர். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.